அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று மிக முக்கிய அறிவிப்பு வெளியிட்டதுங்க. அதாவது டிஎன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இரண்டுமே பார்த்திங்கன்னா நவம்பர் 1 மற்றும் நவம்பர் 2 ஆகிய தேதிகளில் நடைபெறதாக இருந்துச்சுங்க. பல்வேறு தேர்வுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தேதி மாற்றப்பட்டு நவம்பர் 15 மற்றும் நவம்பர் 16 தாள் 1 நவம்பர் 15லையும் தாள் 2 நவம்பர் 16 இந்த தேதிக்கு திருத்தி அமைத்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போ ஏற்கனவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது படிக்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த தேர்தலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஷெடியூல் போடுங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்களோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 எக்ஸாமுக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சிறப்பு இருந்தாலும் ரெண்டுமே காமனாக தாங்க இருக்குது. எல்லாமே ஸ்கூல் புக் தான். அதே மாதிரி நாங்கள் எதுக்குங்க படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்க. கோச்சிங் சென்டரும் சஜஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கோச்சிங்கே தேவை கிடையாதுங்க. இது முழுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஎன்பிசி ரெடி ஆகிட்டு இருப்பாங்களோ, ஏன்னா நீங்கள் முழுசாக நீங்கள் இப்போ புக்கு வாங்கி நீங்கள் படித்து ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் கடினமான வேலைங்க. முடியாதெல்லாம் கிடையாதுங்க. அது நம்ம அந்த புக்கை பார்க்குறதே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிருங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த டைம் இல்லாதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் டிஎன்பிசி கோச்சிங் போய்ட்டுருந்தாங்களா, படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க புக்கை வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்கை தவிர்த்து இதுக்கு வேறு மெட்டீரியலே கிடையாதுங்க. ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10 வரைக்கும் படித்தா போதுங்க. ஏன்னா நம்ம 82 மார்க்கு, 90 மார்க்கு, 60 மார்க்கு இந்த கேட்டகரி இருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும் போதும். உங்கள் பிளான் பண்ணால் போதும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்குங்க, இங்கிலீஷ்க்கு நோட்ஸ் வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் 25 மார்க் வரைக்கும் போட்டிருக்கேன். 30 கொஷினுக்கு 25 மார்க் வரைக்கும் வாங்கியிருக்குங்க. அப்போ நான் பெருசாக இல்லைங்க. நோட்ஸ் வாங்கிக்கோங்க. நிறைய இது நீங்கள் அந்த ஸ்கூல் புக்ஸ்லேயே நீங்கள் அப்படியே கூட அப்டேட் பண்ணிவிட்டு எழுதிக்கங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அதிகபட்சம் செலவாகுங்க ஒரு 700 800 மேலே தாங்க வரும். அவ்வளோதான் வரும். அப்படி இல்லைங்களா, இங்கே ஸ்கூல் படிக்கிற பசங்கக்கிட்ட பக்கத்தில் அங்கே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நோட்ஸ் வாங்க முடியலன்னா, ஏன்னா எல்லாராலும் அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல், ஒரு சிலருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி வைக்க. மற்றபடி நீங்கள் ஸ்கூல் புக்கே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் போதும். 82 மார்க் தாங்க. சைக்காலஜிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2022 மல்டி செஷன் நடந்துச்சு. உங்களுக்கு சிபிடி பேஸ்டு தான். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே, அதே அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே போதுங்க. நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு தான். இது 3 எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். மீதி லாங்குவேஜ் பேப்பராக இருந்தால் அவங்க மேக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் சயின்ஸாக இருந்தால் அவங்க மேக்ஸு, சயின்ஸ் எடுத்துக்குவாங்க. சோசியல் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தால் அவங்க சோசியல் எடுத்துக்குவாங்க. அப்போ நம்மளுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்த ஏரியா மட்டும் பார்த்துங்க. எல்லா ஏரியாவும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மார்க் 3 கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்னுமே டைம் இருக்குங்க. நீங்கள் ஒரு படிக்கிற டைம் மட்டும் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரமாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நீங்கள் மற்றபடி நீங்கள் ரெகுலர் வேலையும் பார்த்துக்கலாம், இங்கேயும் படிச்சிடலாங்க. நீங்கள் கடைசி ஒரு மாதம் மட்டும் தொடர்ந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிற மாதிரி வளர்த்துக்கிட்டா போதுமானது. இப்போதைக்கு நீங்கள் லீவ் போட தேவையில்ல. இதுக்குன்னு தனியாக உட்காந்து படிக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் இருக்கிற சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.